ஸோ வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை 3 முறை கிளிக் பண்ணால் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னா, நம்மளுடைய மொபைலில் எவ்வளோ பேர் கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்களுடைய நேமெல்லாம் இந்த இடத்துல காட்டுது. நம்ம இந்த இடத்துல 3 முறை கிளிக் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்ம ஒரே ஒரு முறை கிளிக் பண்ணாலே அது ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற லிஸ்ட்டு காட்டுது. எல்லாருடைய வாட்ஸ்அப்லேயும் அதை கிளிக் பண்ணால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் காட்டும். ஆனால் இனிமேல் நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு ட்ரிக்கை உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ட்ரிக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணால் பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ சேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வாட்ஸ்அப்பில் அந்த இடத்துல போயிட்டு 3 முறை கிளிக் பண்ணால் இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய லாக் போட்டு வச்சுருப்போம். ஃபிங்கர் பிரிண்ட், பேட்டர்ன், பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போட்டு வச்சுருந்தாலையும் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம யார் கூட என்ன மெசேஜ் பண்ணியிருக்கோம், யார் கூட எல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. நம்மளுடைய பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தாலே யாராவது வாங்குறவங்களுக்கு இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துடும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டுமே போட தேவையில்ல. இருந்தாலுமே யாராலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப்பை நம்மளை தவிர ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை வச்சு தான் நம்ம இந்த ட்ரிக்கை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு கன்கிரிட்டு வித் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பாஸ்வேர்டே போடலனா கூட யாராலுமே உங்களை தவிர ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலையும் அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு நாம தான். அந்த மாதிரி எப்படி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களன்னா இங்கே பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் அதாவது இந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்டு கன்ஃபார்மாக என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல 4 லெட்டர் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இமெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய இமெயிலை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்த உடனே இந்த ஆப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலில் 2 பர்மிஷனை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் அப்படின்றது ஆனில் இருக்கா ஆப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இன்ட்ராக்டிவ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்டிவ் கவர் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் நீங்கள் இந்த ஆப்பில் பண்ண வேண்டியது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மாஸ் காட்டலாம். இந்த ட்ரிக்கை மட்டும் உங்களுடைய மொபைலில் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி யாரனா ஓப்பன் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போனாங்களான்னா அவங்களுக்கு நாம தான். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அவங்களுக்கு என்னடா இது வாட்ஸ்அப்புக்குள்ளே ஒன்றுமே காணும், ஒருவேளை இந்த வாட்ஸ்அப் தான் ப்ராப்ளமோ இல்லைனா உன்னுடைய மொபைல் ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு உங்களுடைய மொபைலை உங்கள்கிட்டே கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம ஒரு ட்ரிக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணால் அவங்களுக்கு ஒன்றுமே காட்டாது. சார்ட்ஸ் காட்டாது, ஸ்டேட்டஸ் காட்டாது, கால்ஸ் காட்டாது. ஆனால் நம்மளால் மட்டும் பார்த்துக்க முடியும். அது எப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய க்ரீன் ஐக்கனை 3 முறை இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் நம்மளுடைய ட்ரிக்கே இருக்குது. இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியிருப்பீங்களே, அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிங்களன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களால் சாட்ஸு, கால்ஸு, ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களால் மட்டும் பார்த்துக்க முடியும். மற்றவங்க யாரானு ஓப்பன் பண்ணால் அன்னோன் அப்படின்னு தான் காட்டும். நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அன்னோன் தான் காட்டும். ஆனால் அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு பழைய மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டும் போடாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் சேஃபாக வச்சுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll be right back.